நான் முதல்ல பாண்டியன் ஹால்ல திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் சத்சங்கம் நான் நல்லா கேட்டிருக்கேன். அப்ப விஸ்வநாதன் சார் வந்து நைட்டு அதை உடனே போட்டுருவாரு. இப்ப கொஞ்சம் அவருக்கு வேலை அதிகமா இருக்கிறனால மறுநாள் தான் போடுறாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், அதை போட்டு போட்டு திரும்ப திரும்ப நான் கேட்பேன். அப்ப கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து இந்த பிரம்மம் பத்தி அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. பிரம்மத்தை பத்தி சொன்னாரு. அவருடைய அந்த ஆன்மீக பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா சொல்லுவாரு. அது யோசிக்க வைக்கும் மனச. ராம நாமத்தை பத்தியும் சொல்லுவாரு. அதை கேட்க கேட்க எனக்கு அதை கேட்டது மட்டும் நான் போக மாட்டேன். வீட்டுல போய் நைட்டு சார் விஸ்வநாதன் சார் அந்த வீடியோல போட்டதும் படுத்துக்கிட்டே அப்படியே அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்குல்ல குட்டி, அதை வச்சுட்டு சைட்ல வச்சுட்டு அதை பார்த்துட்டே ரிப்பீட் பண்ணி போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நாம எப்பவும் எல்லாருக்குமே சொல்றேன், சத்சங்கம் வந்து பார்த்துன்னு நம்ம சும்மா போக கூடாது. அந்த சத்சங்கத்துல என்ன சொன்னாங்க அதை வந்து கேட்டு நம்ம மனசுல வாங்கி பகவானை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கணும். அதுல அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மீகத்துல எப்படி நம்ம வந்து பகவானை நோக்கி போறோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு அது தெரியுதுல அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அவர் இதுக்காகவே நான் சத்சங்கம் ரொம்ப சீக்கிரமா வருவேன். இப்ப வந்து அவர் வேற ஜாப் ஏதோ போயிட்டனால வர முடியறதில்ல போல இருக்கு. அதனால அவருடைய பேச்சும் அவருடைய ஆன்மீக வார்த்தைகளும் என்னுடைய சிந்தையை மிகவும் கவர்ந்தது, யோசிக்க வைத்தது, தியானத்தை இழுத்து கொண்டு சென்றது. அதனால் அவர் வர முடியாத காரணத்தினால் அவருடைய மகன் ஹரிஷ் ராம்குமார் அவர்களுக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு அளிக்க வேண்டிய அந்த மரியாதையை திரு விஸ்வநாதன் சார் அவர்கள் அளிக்கிறார். பகவானின் நாம மலர்களை மாலையாக இவர்களுக்கு நாம் அணிவிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. 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 ஹரிஷ், உங்கள் தந்தைக்கு என்னுடைய அன்பளிப்பையும் என்னுடைய அவருடைய ஆன்மீக பேச்சு நான் விரும்பியதையும் ஆன்மீகத்தில் இன்னும் நான் ஆழமாக சென்றதையும் அவரிடம் தெரிவித்திருக்கிறோம். ஏதாவது சில வார்த்தைகள் நீங்கள் நாமத்தையாவது கூற வேண்டும். பகவான் நாமத்தை அப்பா பத்தி கத்தறிந்த நிலையிலே எந்த வாக்கு இல்லை. யோகிராம் சுரத்குமார் என்று வந்தாலும் வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, சன்னியாசிகளை குறிப்பிடத்துல மந்திரம், நகரமனாமத்ததையாது. அந்த மந்திரத்துல ஒரு முக்கியமான வாக்கியம், தக்கம் விபாவம் பரமேஸ்வரே எப்புண்டரீகம் பிரமத்திய கண்டு. முதல் வாக்கியம் தக்கம் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் எந்த ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மா எந்த இடத்துல சாட்சாத்காரமா ஆகுமோ அந்த இடத்துக்கு பேர் சக்கரம். சதாசிவ பிரம்மேந்திரால் ராமனை பத்தி பாடும்போது அயோத்தியா நகர விஹாரி அப்படின்னு பாடுறாரு, தக்கர அப்படின்ற இடத்துல சொல்லி பாடுறாரு. அப்ப அயோத்தியா அப்படின்னா என்னன்னா தக்கரம் அப்படின்ற இடம். அயோத்தி அப்படின்னா யுத்தம் அற்ற இடம். எந்த இடத்துல யுத்தம் இருக்காது அப்படின்னா, எந்த இடத்துல மனசு என்ற ஒரு இல்லையோ அந்த இடத்துல யுத்தம் இருக்காது.
மனசுன்ற ஒண்ணு வந்துடுது அப்படின்னாலே, நான் இருக்கேன் அப்படின்னாலே அடுத்த வஸ்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஆயிடும். அந்த அடுத்த வஸ்து இல்லாம தான் அப்படின்றது மட்டும் எங்க இருக்கோ அது பேர் அயோத்தியான்னு. இந்த தக்ரம் அப்படின்ற இடத்துக்கு, இந்த தக்ரம்ன்ற இடத்துல யார் ஒருத்தன் வசிக்கிறானோ அவன் ராமன். பகவான் அந்த ராமநாமத்தை தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சொல்ல சொன்னார் எல்லாரையும். சதா சர்வகாலமும் ராம 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 ராம. ராமநாமம் சொன்னா என்ன ஆகும்னா சாட்சாத்காரம் கிடைக்கும், ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கும். அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தினுடைய உள்ளேயே இருக்கிற மாதிரியான அனுகிரகம் கிடைக்கும். ராமன் எந்த இடத்துல சாட்சாத்காரம் ஆவான் அப்படின்னா அயோத்தியால சாட்சாத்காரம் ஆகும். அயோத்தி அப்படின்றது இடம் கிடையாது, ஒரு ஸ்திதி. அந்த ஸ்திதி லபிக்கிறதுக்கோசரம் சொல்றதுதான் ராமநாமம். அந்த ராமநாமம் தான் பப்பா ராமதாஸ் பகவானுக்கு சொல்லி, பகவான் தபஸ்ல இருந்து பகவானுக்கு ராமர் வெளிரூபமா காட்சி கொடுத்தாராம் கிடையாது, உள்ள சாட்சாத்காராங்க. உள்ள நீயும் நானும் வேற இல்லப்பா அப்படின்னு சொல்லி உள்ள நான் தான் ராமன் அப்படின்னு உள்ள சாட்சாத்காராங்க. அதுதான் சொல்றாரு பகவான் ராமநாம ராம 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 ராம. பகவான் ஒண்ணு பண்ணுவாரு, பகவானுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, சுத்தி பஜனை பண்ணிட்டே வருவாங்க. பகவானும் சேர்ந்து அந்த படத்தை சுத்தி பஜனை பண்ணி யோகிராம் சர்மான் தான் பேரையே சொல்லி பஜனை பண்ணிட்டே வருவாரு. திடீர்னு தான் போட்டோவுக்கே தான் நமஸ்காரம் பண்ணுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை ஒருத்தர் வந்தார், ஒரு ஓவியர் வந்தாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதியில உட்கார்ந்து வந்தாரு. அந்த ஓவியர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே படமா வரைஞ்சாரு. சமாதியில இருந்து திரும்பி வெளியே வந்தோடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த ஓவியர் கொண்டு போய் படத்தை காமிக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து கண்ணில் ஊத்திட்டார் அந்த படத்தை. கேட்டாங்க அது உங்க படம் தானே அப்படின்னாரு. இல்ல இல்ல, இவர் ஒரு பெரிய ஞானி, அவர் பெரிய ஸ்திதியில இருக்கும்போது வரைஞ்ச படம் அது, அதனால நமஸ்காரம் பண்ண அப்படின்னாரு. அப்ப என்னன்னா அந்த இடத்துல தான் அப்படின்ற ஒரு வஸ்துவே கிடையாது, பிரம்மம் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிரம்மம் தான், பிரம்மத்தை அறிந்தவர் தான். ஆனா அது அந்த தான் அப்படின்ற அந்த ஸ்திதிய தனக்குள்ள பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் படத்துக்கு நெத்தியில வச்சுட்டு இருக்காரு. அந்த சாட்சாத்காரம் கிடைக்கணும் அப்படின்றதுதான் ராமநாமம் சொல்லணும். சொல்லிட்டே இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேணாம். பகவான் பேரே அதுதான், யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே வேணாம். உங்களுக்கு ஏதாவது வேணும் கேட்கலாம், நல்லதுதான் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஃபைனலா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு முக்தி வேணும், அவ்வளவுதான். இனி நான் இந்த பிறப்பு எடுத்து இந்த பூமிக்கு வரக்கூடாது. விவேகானந்தர் சொல்றாரு, ஒருத்தனுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா அவன் திருப்பி இந்த பூமிக்கு வரக்கூடாது. அவன் திருப்பி பூமிக்கு வராத மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா யோக சாதனைகள் இருக்கு, பூஜை புனஸ்காரம் இருக்கு, ஏகப்பட்ட வழி இருக்கு. அதுல ஒரு வழி நாமம் ஜபம். நாம ஜபத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு குரு வந்தார், யோகிராம் சரத்குமார்னு ஒரு குரு வந்தார். அதனால குருநாதர் ஒருத்தரை புடிச்சுட்டா போதும், வேற எதுவுமே வேண்டாம். ராமநாமம் சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது, யோகிராம் சரத்குமார் சொன்னா போதும். வேதத்துல அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா புண்டரீக நகரமா. அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, உள்ள நமக்குள்ள இருக்க ஆத்மவஸ்து, அந்த இருக்கிற இடத்துக்கு பேரு புண்டரீகம்னு பேராம். அந்த புண்டரீகத்துல யார் ஒருத்தன் வசிக்கிறானோ அவனை நான் ததுபாசித்தவ்யம், அவனை நான் உபாசனை பண்றேன் அப்படின்னு. இந்த பிரம்மம் தனக்குள்ள இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சாட்சாத்காரமான பிரம்மம் எந்த இடத்துல இருக்கோ, எந்த இடத்துல இருக்கக்கூடிய யார் ஒருத்தன் இருக்கானோ அவனை நான் உபாசனை பண்றேன். அப்போ பிரம்மத்தை உபாசனை பண்றேன். பிரம்மமா உபாசனை பண்ணி பிரம்மமா நான் ஆறேன். அப்ப பிரம்மமா தான், நான் தான் பிரம்மம், பிரம்மமா ஆயிட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தர் இருக்காரோ அவர் பிடிச்சுட்டா போதும், அவர் தான் குருநாதர். உன்னை யார் ஒருத்தர் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டு போறாரோ அதுதான் குருநாதர் அப்படின்றது குருவனுடைய சப்தத்துக்குடைய அர்த்தம். அப்ப என்ன பண்ணோம்னா குருநாதர் பேரை மட்டும் பிடிச்சிருந்தா போதும், எல்லா சொல்லுவாரும் என்னன்னா பண்ற நம்மளோட மொத்த அச்சீவ்மெண்டா லைஃப் டைம்ல என்ன இருக்கணும்னா முக்தி. நீ நான் திருப்பி இந்த பூமிக்கு வரக்கூடாது, உங்ககிட்டே இருந்தோம், திருப்பி இந்த பூமிக்கு நான் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், குருநாதரை பிடிச்சிக்கிறத தவிர வழியே கிடையாது. அதனால எப்பயுமே யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் சொல்லிட்டே இருக்கும். மனசுல சிந்தனை வரும், அதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு நாள் அவர் பார்த்துப்பாரு. மனசுல சிந்தனை வராம இருக்கிறது, மனசே இல்லாம பண்றது, அயோத்தியை காமிக்கிறது, அதெல்லாம் அவர் பண்ணிடுறாரு.
அதனால எப்பயும் நாமத்தை விடாம சொல்லினே இருப்போம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் சொல்லுவாங்க. இதுதான் தாய் வந்து 8 அடி பாஞ்சா 8 அடி பாயம் 16 அடி பாயங்கிறது இல்ல. இது வந்து அதான் பிளட்ல வருது பாருங்க, அதுதான் உண்மையானது. இது சொல்லி வருவதில்லை, படிச்சிருக்காரு, நிறைய படிக்கிறார். அவங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 புக்கு இருக்கும். அவங்க அப்பா படிக்காத புக்கே கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்தா கூட நான் என்னென்ன புக் வச்சிருக்கேன்னு வந்துட்டே இருப்பாரு. நம்ம மாதிரி படிக்க மாட்டாங்கலாம். ஒரு புக்கை கையில கொடுத்தா 1/2 மணி நேரம் முடிஞ்சிடும் அந்த புக்கை. அப்படியே பகவான் குருநாதர்லாம் இப்படி பார்த்து பொருட்கள் அது மாதிரி பொருட்டு கையில கொடுத்துருவாங்க. விஷயம் ஃபுல்லா அவர் ஏறிடும். ஏன்னா அந்த சூஷ்ம ஞானம் அப்படி. இதை சொல்லணும்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அப்பா ராமதாஸ்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருக்கான், எல்லாரும் ஆச்சார அனுஷ்டானம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீங்க நாம தீட்சை வாங்கிட்டு எப்படி அது போய் சமாதி நிலைக்கு எப்படி அது இதுவும் ஈக்குவலா? இது நாம சொல்றோம் சரி, இந்த ரமண பகவான் தியானம்னு சொல்றார் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ராமநாம தீட்சை எடுத்துட்டு வடக்க நார்த் அந்த இடம் பேர் எனக்கு மறந்து காட்சின்னு நினைக்கிறேன் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் உட்காந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓகே ராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓகே ராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 7 நாள் 8 நாளுக்கு மேல சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மனசு சமாதிகள் ஆயிடுச்சான். அதுதான் தியானம் சொல்றாரு. பப்பா ராமதாஸ் சொல்லுவார். நம்ம பகவானே சொல்லியிருக்காரு, பப்பா ராமதாசர் என்னை வந்து கொண்டுட்டாருங்கிறார். நான் வந்து ராம் புரட்குமார், ராம் புரட்குமார் தான் பேரு. என்ன வந்து பப்பா ராமதாசர் கொண்டதுக்கு அப்புறம் நான் இல்ல ஒண்ணுதான் இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். மகான்களுக்கு அந்த ஸ்டேஜ் எப்படி வருதோ எவ்வளவு இது பண்ணிருக்கணும் பாருங்க. நம்ம வந்து நாம சொல்லிட்டே இருப்போம், அப்பதான் குக்கர் விசாரிக்கும், எல்லாரும் பின்னாடி வேற ஒரு விசில் வரும், இதுல ஆப் பண்ணி அதை ஆப் பண்ணி சொல்லிட்டு இதுல வருதா இல்லையா, பால் காய்ச்சறோம், பால் பொங்கும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம உட்காந்து சின்சியரா நாம சொல்லலாம். சத்தியமா பகவான் வந்து நமக்கு பக்கத்துல இருந்து நம்ம வழி நடத்துவார். நாம சத்தியம் தனியா இன்னைக்கு கூட காலையில் இன்னைக்கு தான் போட்டான்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லுது அந்த வீடியோ. எதாச்சும் எனக்கு கிடைச்ச டக்குன்னு நான் ஷேர் பண்ணேன். நாம வேற தியானம் வேற கிடையாது. நாம தான் தியானம் செய்யற வேலை தியானத்தோடு நாம சொல்லிட்டே பண்ணோம்னா அதுவே தியானம் தான். யோகிராம் புரட்குமார், அடுத்தது பட்டாபிசார் அவர்கள். யோகிராம் புரட்குமார், யோகிராம் புரட்குமார், யோகிராம் புரட்குமார் ஜெயபெருமாள். பாண்டியன் ஹால்ல வந்து விஸ்வநாத் சார் எத்தனையோ வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நானும் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் போய் அப்பப்போ போய் போவேன், டைம் கிடைக்கும்போது போவேன். அப்ப என்ன ஒருத்தரா வந்து இவ்வளவு வருஷம் தானே தான் பண்ணுவாரு. யாரும் அவர் கூட ஒரு பை வச்சுட்டு ஒரு ஜோல்னா பை வச்சுட்டு இருக்காரு. அதுலயே யார் பைசா கொடுக்குறாங்களோ உள்ள போட்டுருக்காரு. அவர் பாட்டுக்கு பழம் வாங்குவாரு, பூ வாங்குவாரு, இப்படியே சுத்திட்டே இருப்பாரு. என்ன அப்புறம் என்ன பார்த்தா, சார் நாம சொல்ல வாங்க சார் அப்படின்னாரு. ஏதாவது உங்களுக்கு கையெழி பண்ணணுமான்னு கேட்டா, அதெல்லாம் வேண்டாம் சார் நீங்க நாம சொல்ல வாங்க அப்படின்னாரு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அவரோட கூட அசோசியேட் பண்ணிட ஆரம்பிச்சது. இப்போ மாம்பழம் யோகிராம் சுரத்குமார் நாம மந்திரம் அப்படின்னு போன அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நாங்க போய் குருஜி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆசிரம் போய் தேவிக்கு மாதாவையும் பார்த்து பிளஸிங்ஸ் வாங்கி வந்து போன அக்ஷய திருதி இதே திருதி அன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் நாம மந்திரம் கற்றுட்டு நீ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், நீங்க தான் வந்து அது பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து மாம்பழம் யோகிராம் சுரத்குமார் நாம மந்திரம் வைங்கோ அப்படி நாங்க கூட இவர் கூட பேசும்போது கூட யோகிராம் சுரத்குமார் நாம மந்திரம் அப்படின்னு வைக்கலாம்னு இருக்கோம் ட்ரஸ்ட்டுக்குன்னு சொன்னவங்க மாம்பழம் யோகிராம் சுரத்குமார் நாம மந்திரம் வைங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் அது முடிஞ்சதுக்கு 1 year ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்னன்னா எல்லாரோட ஆசையும் வந்து ஒரு கோவில் வரணும் பகவானுக்கு மாம்பழத்துல அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் இப்ப வந்து பெரியவாளுக்கு அதே மாதிரி கோவில் வரணும்னு ஆசைப்பட்டு இப்ப கடைசியில் இப்ப கோதண்டராமர் கோவில் பக்கத்துல வருதுன்னு சொன்னா அது மாதிரி ஷிர்டி சாய்பாபாக்கு இருக்கு, மதர் அரவிந்தோக்கு தனியா வச்சிருக்கா. அது மாதிரி பகவானுக்கு வந்து தனியா ஒரு இடம் வேணும் அமையணும்னு
ரொம்ப நாள் ஆசை, எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரம் அந்த கோவில் வரணும், நல்லபடியா வரணும்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணணும். எவ்ரிடே அங்க வந்து சத்சங்கம் நடக்கணும். நல்ல காரியங்கள், சோஷியல் காசா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களும் அங்க நடக்கணும்னு நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய் குருநாத்.